உங்களை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விலக்கி உறுதிமொழிகிறேன். இந்த இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் மக்களுக்கு என்னென்ன நல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வணக்கம். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில தலைவராகவும் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினராக இன்றைக்கு இருந்து செயலாற்றி வருகிறேன். என் பெயர் ரே தங்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறையை தனது நேரடி பார்வையில் வைத்துக்கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தினுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏழை எளிய மாற்றுத்திறனாளி மட்டுமின்றி அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தார். அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்று அனைத்து பேருந்தும் இலவச பயணம் மேற்கொள்ள அரசாணை வெளியிட்டார். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நகர்ப்புற மேம்பாட்டு வசதி வாரியத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளில் வீடு வழங்கி வருகிறார். பட்டப்படிப்பு ஒரு இலவச கல்வியை கொண்டு வந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரம் பெருக வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய வாழ்வில் அவருடைய குடும்பம் மகிழ்ச்சி அடையப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நகர்ப்புற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் நலம் பெற சாலையோரங்களில் கடைகள் அமைக்க சிறப்பு அரசாணையை கொண்டு வந்து இன்னைக்கு இது போன்ற கடைகளை திறப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்களும் இன்றைக்கு எங்களுக்காக சிறப்பு ஆணையை வெளியிட்டு இது போன்ற கடைகளை திறந்து மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் வாழ்வதற்கு ஒளியேற்றி வைத்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி சங்கமாக இருந்து மாற்றுத்திறனாளிக்கு எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும், எந்த ஒரு இடையூறுகளாக இருந்தாலும், எந்த இன்னல்களாக இருந்தாலும் 24 மணி நேரமும் நான் மாநிலத்தில் நானும் மரியாதைக்குரிய எங்களுடைய சங்கத்துடைய மாநில பொருளாளர் டாக்டர் நசீம் அவர்களும் நடமாடும் பாதுகாவலர்களாக இன்றைக்கு இந்த நேரத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். எந்த குரலில்